ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரும் மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர்களும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு கூட இணைந்திருக்கிறவர்கள் தேவனுடைய ஒரே ஆவியாய் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம யாரோடு கூட இணைந்திருக்கிறோம்? நம்ம ஆவி யாரை சார்ந்திருக்கிறது? நமக்குள்ள இருக்கிறது ஆண்டவருடைய ஆவியா, நாம் இணைந்திருக்கிறது ஆண்டவரோடவா அப்படின்னு நம்மள கேள்வி கேட்டா நமக்கு என்ன தெரியணும்? பதில் கண்டிப்பா தெரியணும். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரோடு இணைந்திருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரோட ஆவியை பெற்றவங்க அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு அதை நாம நிதானிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வருஷத்தின் முடிவான நாட்களிலே வருகிறோம். வருஷம் துவங்க போகிற நாட்களை குறித்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அநேக தேவைகள் உண்டு, அநேக எதிர்பார்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு வருஷங்கள் முடிவிலையும் அந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஆனா வருஷத்தின் முடிவில் வரும் பொழுது அது நமக்கு எதிர்பார்த்த பிரகாரமாக கிடைச்சதா இல்லை கிடைக்கலையான்னு கேட்டா நமக்குள்ள அதுவும் ஒரு கேள்விக்குறியான காரியங்கள் தான். ஆனா எந்த ஒரு மனுஷனும் அவன் தேவனோடு கூட இணைந்திருக்கும் பொழுது, தேவ ஆவியானவரால் வழி நடத்தப்படும் பொழுது, வேதம் சொல்லுகிற பிரகாரம் முதலும் முடிவும் முக்கியமானது. எனவே துவங்கினவர் அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நமக்காக முடித்து தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களே நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய தேவைகள், நாம் முடிவு செய்து வைத்த காரியங்கள் இதெல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததா? வரப்போகிற ஒரு புதிய வருஷமான நாட்களுக்கு நம்ம எதிர்பார்த்திருக்கிறோமே. ஒரு புதிய காலங்களை, ஒரு புதிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறோமே. நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நாம பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல ஆண்டவர் சகலவற்றையுமே படைத்தார். வானத்தை படைத்தார், பூமியை படைச்சார், மரம் செடி கொடிகள், எல்லா விலங்குகள், உயிரினங்கள், பரப்பன நடப்பன ஊர்வன எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார். அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வதற்காக தன்னுடைய சாயலாகவே மனுஷனை படைத்தார். மனுஷன் அதை ஆண்டு கொள்வான், அவை எல்லாத்தையும் சேர்த்து ஆண்டவர் ஆண்டு கொள்வார். அல்லேலூயா. அப்ப இதுதான் தெய்வீக திட்டம். எனவேதான் இவர்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவன் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் யோசித்தாரு. அப்ப தன்னை போலவே என்ன பண்ணாரு? தன்னை போலவே ஒரு சாயலுள்ள மனுஷனை ஆண்டவர் படைத்தார். ஏன் தன்னை போலவே ஒரு சாயலுள்ள மனுஷனை ஆண்டவர் படைத்தார்னா, தன்னுடைய ஆவி அந்த மனுஷனுக்குள்ளாய் காணப்பட வேண்டும், தன்னை போல அவனுமே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனவேதான் தன்னுடைய சாயலாகவே மனுஷனை படைத்தார். அவனுடைய நாசியில கர்த்தர் தம்முடைய சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அல்லேலூயா. இப்ப மனுஷனுக்குள்ள இருக்கிறது யாருடைய ஆவி? மனுஷனுக்குள்ள இருக்கிறது யாருடைய ஆவி? ஆண்டவருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி. இப்ப இந்த கர்த்தருடைய ஆவியானவர் மனுஷனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் மனுஷனும் ஆண்டவரும் இணைந்திருந்தார்கள். அல்லேலூயா. ஒன்றோடு ஒன்று அவர்கள் பிணைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் பிணைக்கப்பட்டிருந்த அந்த காலத்துல ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விலங்குகளுக்குள்ள சண்டைகள் இல்லை, மனுஷனுக்குள்ளேயா சண்டைகள் இல்லை. 2 பேர் இருந்தாலும் அவங்களுக்குள்ள சண்டைகள் இல்லை. பறவைகளுக்குள்ள சண்டைகள் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் இல்லை. எல்லாமே நிறைவாகவே இருந்தது. சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் என்றைக்கு மனுஷனுடைய ஆவி கர்த்தருடைய ஆவியோடு கூட இணைந்திருப்பதை பிளவுபடுத்தும்படியாக சத்ருவானவன் ஒரு ஆவியை ஏவி விட்டானோ, என்றைக்கு கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனுஷன் சத்ருவின் ஆவிகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தானோ, அப்பவே ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அந்த ஆவிகளுக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொல்லுவார், உங்கள் பாவங்களே, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக
பிரிவினையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. அப்போ பகல் வேளையில குளிர்ச்சியான நேரங்களிலே ஆண்டவர் அவர்களோடு கூட உலாவினார், தோட்டத்தில் உலாவினார், அவர்களோடு பேசினார், அவர்களோடு கூட சம்பாஷித்தார், அவர்கள் காரியங்களை கேட்டறிந்தார். இப்போ தேவனோடு கூட மனுஷன் இணைந்திருப்பதை சத்ருவானவன் விரும்பாத காரணத்தினால அவர்களுக்கு நடுவே பாவம் என்கிற நடுச்சுவரை உண்டாக்கி மனுஷனுக்கு தேவனுக்கு நடுவே ஒரு பிளவை ஏற்படுத்த ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிளவு ஏற்பட்ட நாட்கள் முதற்கொண்டு இந்த உலகத்திலே மரணமானது நிகழ்ந்தது. ஆனால் இந்த மரணமானது நிகழ்ந்து மனிதன் மண்ணுக்கு மண்ணாய் ஒப்பாவதை ஆண்டவர் விரும்பாத காரணத்தினாலேயே மண்ணிலிருந்து உருவாகிய முதல் மனுஷனாகிய ஆதாமின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட பிளவு விண்ணிலிருந்து வந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை பிதாவாகிய தேவன் தீர்மானம் பண்ணி வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வண்ணமாகவே ஆதாம் முன் மனுஷனால் உண்டாக்கப்பட்ட பாவங்கள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிவர்த்தியாக்கப்பட்டு ஏற்பட்ட பிளவுகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒரே சபையாக, ஒரே ஆவியுள்ளவர்களாக, ஒரே எண்ணம் உள்ளவர்களாக, ஒருமனப்பட்டவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளாக நாம் அனைவரும் மாற வேண்டும் என்பதை தேவனாகிய கர்த்தர் தீர்மானித்தபடினால தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி அவர் நம் மீது இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பிளவை ஒன்றுபடுத்தி சேர்க்க வேண்டும் என்பது தெய்வீக திட்டம். அப்ப இந்த தெய்வீக திட்டத்தின்படியே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்தார், நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஆனால் கற்றுக் கொடுத்த காரியங்களை எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்கிறோம்? எத்தனை பேர் அந்த ரகசியங்களை உணர்ந்து நாம் தேவனோடு கூட மீண்டுமாய் இணைய விரும்புகிறோம்? எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில அந்த பிளவுகளை எல்லாம் அகற்றி தேவனோடு கூட சேர விரும்புகிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும், அநேகருக்கு அந்த எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும். காரணம் சிலருடைய அறியாமை. சிலர் அறிந்தும் அதற்குள்ளாய் தன்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துவதற்கான எண்ணங்கள் இல்லாதபடினால அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் என்ன கருத்தை செய்ய விரும்புகிறாரோ அதை குறித்து இந்த வேதம் சொல்லுகிறது. நாம் எல்லாரும் கர்த்தருடைய ஆவியுள்ளவர்களா இருப்போமானால், ஆண்டவரோடு கூட இசைந்திருப்போமானால் அந்த பிளவை ஒழுங்குபடுத்த முடியும். அல்லேலூயா. எனவேதான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்குள்ளாய் இசைந்திருக்க வேண்டும். அப்போ நம்ம எல்லாருமே எப்படி இருப்போம்? ஒரே ஆவியுள்ளவர்களா இருப்போம். அல்லேலூயா. இசைந்திருக்கிறது என்னன்னு சொன்னா, நம்ம தேவனோடு கூட சேர்ந்து இருக்கிறது, தேவனோடு கூட கலந்து இருக்கிறது, நாம் தேவனோடும் தேவன் நம்மோடும் சம்பாஷை பண்ணுகிறது, தேவன் நமக்காக பதில் கொடுப்பது, நம்முடைய விண்ணப்பங்கள் தேவனுடைய செவிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஒரு கம்யூனிகேஷன், டூ வே கம்யூனிகேஷன். ஒண்ணு நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு தொடர்பை ஏற்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. அந்த தொடர்பை நமக்குள்ளாய் நாம் ஒவ்வொரு நாளும் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இந்த தொடர்புள்ளவர்களாக நாம் இருந்தா மாத்திரம்தான் ஒரு புதிய வருஷத்தை நாம் எதிர்பார்த்தாலும், ஒரு புதிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்த்தாலும், நம்ம எதிர்பார்க்கிற பிரகாரமாகவும் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் நாம் கர்த்தரால் வழி நடத்தப்பட முடியும். அல்லேலூயா. அப்போ தேவனோடு கூட இணையாத இந்த வாழ்க்கையில தான் அநேக எதிர்பார்ப்புகள் கடைசி வரைக்கும் நிராசையாகவே ஒதுக்கி வைக்கப்படுகிறது. இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் எத்தனை வருடங்கள் ஆனாலும் நமக்கு கிடைக்காமலே இருக்கிறது. வருஷத்தின் முடிவான நாட்களிலும் துவக்கமான நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது யோசிக்கிறோம், ஏன் என்னுடைய எதிர்பார்ப்புகள் எனக்கு கிடைக்கிறது இல்லை? ஏன் என்னுடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் இன்னும் திறக்கப்படவில்லை? ஏன் நான் இன்னும் மேன்மையாக வாழ முடியாதபடிக்கு எனக்கான ஆசீர்வாதத்தின் கதவுகள் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது? அப்பதான் ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்ப எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு முதல்ல நம்ம தேவனோடு கூட இணைஞ்சிருக்கணும், அவருடைய ஒரே ஆவியா இருக்கணும். அப்பதான் அவர் சொல்றதை நம்ம கேட்க முடியும்.
அவர் சொல்றதை நம்ம செய்ய முடியும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் விசுவாசத்தில் எப்படி இல்ல, பலவீனமா இருக்கவில்லை. தான் சரீரம் செத்து போனதிலும், கிட்டத்தட்ட 99 வயதா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் தன் மனைவியாகிய சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் குறித்து அவன் எண்ணாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனோடு கூட இணைய விரும்புகிறவர்கள் தனக்குள்ளா இருக்கிற பலவீனங்களை, தன்னோடு கூட இருப்பவர்களின் பலவீனங்களை என்ன பண்ண மாட்டாங்க, பெரிதுபடுத்தி காண்பிக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஆபிரகாம் தேவனோடு கூட இணைய விரும்பினதுனால கர்த்தருடைய ஆவியை தரித்தவனாய், தெய்வீக திட்டத்தை உணர்ந்தவனாய், அவருடைய வார்த்தையில, அவருடைய வாக்கு தத்தத்துல அதிக எதிர்பார்ப்பு உள்ளவனாய், அவரையே நம்பி வாழ்ந்தவராய் இருந்தபடினாலதான் அவருக்குள்ள இருந்த பலவீனத்தை அவர் பெருசா பார்க்கல. தன்னுடைய மனைவியுடைய பலவீனத்தையும் பெருசா பார்க்கல. தன்னுடைய சூழ்நிலைகளை குறித்து பெரிதாக பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. இவர்கள் எல்லாம் குறித்தவன் எண்ணாது இருந்தபடினால்தான் வானத்தின் நட்சத்திரங்களை போல தேவன் அவருடைய சந்ததியை பெருக பண்ணி இப்போ அந்த சந்ததியை அவர் எண்ண முடியாத அளவுக்கு பெருகி போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமளும் இன்னைக்கு அதே போலவேதான் நம்ம என்ன நிலையில இருக்கிறோங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. நம்ம எல்லாம் நம்முடைய எதிர்பார்ப்புகளை, தேவைகளை காரணம் காட்டி அதை முன்னிலைப்படுத்தி தான் நம்முடைய ஒவ்வொரு வருஷங்களையும், ஒவ்வொரு வாழ்க்கையும், ஒவ்வொரு மாற்றங்களும் விரும்புகிறோம், நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது முதலாவது காரியம் என்னன்னா, நமக்கு நாம எதை பார்த்தாலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அதுல தெய்வீக திட்டம் என்ன, அல்லேலூயா, அதை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், அதை எப்படி நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அதற்காக தான் நமக்காக வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை இந்த ஆபிரகாம் நன்கு அறிந்தபடினால்தான் அவருடைய வார்த்தைகளின் மேல விசுவாசம் வைத்து, சரீரம் பலவீனமாக இருந்தாலும் விசுவாசத்துல பலவீனம் அடையவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவேதான் அவர் அந்த அளவுக்கு மேன்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம பலவீனமாலாம் கிடையாது. அநேக வியாதிகள் இருந்தாலும், அநேக உபத்திரவங்கள் இருந்தாலும் நம்மை நாம கவனித்துக் கொள்கிறோம். நம்முடைய காரியங்கள் எல்லாம் நம்ம கவனித்துக் கொள்கிறோம். எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம ஒழுங்குபடுத்தி பார்க்கிறோம். சமாதானமாய் வாழ்வதற்கு, சந்தோஷமாய் வாழ்வதற்கு, தேவைகள் எல்லாம் நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒரு வழிகளை எல்லாவற்றையும் நம்ம கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் பலவீனமாய் இருப்பது ஒன்னே ஒண்ணு, அது விசுவாசம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் பலவீனமா இருந்தா நான் எப்படி பாஸ்டர் இங்க வர முடியும்? விசுவாசம் பலவீனமா இருந்தா நான் எப்படி ஆராதனைக்கு வர முடியும்? விசுவாசம் எனக்கு இல்லாமல் போனால் நான் எப்படி தேவ சமூகத்துல முழங்கால் படியிட முடியும்? விசுவாசம் என்ற வாழ்க்கையில இல்லாதபடிக்கு நான் எப்படி எந்த கருத்தையும் இயேசுவேன்னு சொல்லி தேட முடியும்? ஒருவேளை சொல்லலாம், விசுவாசம் நமக்குள்ள இருக்கு, ஆனா உறுதிப்பட்டு இருக்கிறதா? யோசிங்க. விசுவாசம் நமக்குள்ள நிலைத்தன்மையாக இருக்கிறதா? யோசித்து பாருங்க. அந்த விசுவாசம் எல்லாம் நிலைத்தன்மையாக இருந்தா மாத்திரம்தான் நம்ம ஆண்டவரை முழுமையா தேட முடியும். ஆண்டவரை முழுமையா தேடினா நம்முடைய வாழ்க்கையில என்ன நிலைமைகள் இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கிறவர் நம்மளோடு கூட உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள விரும்பினால் வேதம் சொல்லுகிற பிரகாரம் நாம யாரோடு சேர்ந்திருக்கணுமா? கர்த்தரோடு சேர்ந்திருக்கணும். யாக்கோபு 4:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நம்ம ஆண்டவரோடு சேரணும், அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்ம இடத்துல சேருவார். சின்ன பிள்ளைகள் எல்லாருமே நம்ம வயசுல இருக்கிற பிள்ளைகளோட நம்ம சேரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் பெருசானாக்கா இந்த ஸ்கூல்ல சேரணும்னு எதிர்பார்ப்பாங்க. இன்னும் கொஞ்சம் வாலிப பிள்ளைகளானா இந்த கம்பெனியில சேரணும், இந்த காலேஜில் சேரணும், இந்த வேலையில சேரணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பெரியவர்களா இருக்கும் பொழுது அவர்களெல்லாம் குடும்பத்தாரோடு கூட ஒன்னா சேரணும். நல்ல நல்ல நிகழ்ச்சிகளில், துக்கமான காரியங்கள் எல்லாவற்றிலும் எல்லாருமே ஒன்னா சேரணும். இப்ப எல்லாருக்குமே அநேக விதமான காரியத்துல ஒன்று சேர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. ஆனா சின்ன பிள்ளைகளா இருக்கட்டும், வாலிபர்களா இருக்கட்டும், முதியோர்களா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ விரும்பி ஆண்டவரால் ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிற எந்த மனுஷனும் நாம தேவனோடு சேர்வதை அதிக கவனத்தோடு நம்ம தேட வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவேதான் இந்த வேதமும் சொல்லுகிறது, நாம கர்த்தரோடு கூட இசைந்திருக்க வேண்டும், தேவனோடு கூட
கூட சேர்ந்திருக்க வேண்டும், தேவனோடு கூட கலந்திருக்க வேண்டும். அப்பதான் நம்ம ஒரே ஆவியா இருக்க முடியும். மனைவிக்கும் புருஷனுக்கும் இடையே வித்தியாசமான ஆவி இருக்கும் போது அங்கு சமாதானம் இல்லை, அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. அப்போ ஒரு 2 பேர் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில வித்தியாசமான ஆவி இருக்கும்போது சமாதானம் இல்லைன்னு சொன்னா, ஒவ்வொரு மனுஷன வாழ்க்கையில ஏமாற்றங்கள் நடக்கிறதுன்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையை அநேகருக்கு சாட்சியான ஒரு ஜீவியத்தை வாழும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில, இந்த சபைகளில, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய சபைகளில ஒரு மனம் இல்லைன்னு சொன்னா, ஒரே ஆவி இல்லைன்னு சொன்னா, நாம் ஆசீர்வதிக்கப்படுவது என்பது சந்தேகம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம எதை விரும்பினாலும், எதை எதிர்பார்த்தாலும் நம்முடைய இருதயங்கள் தேவனோடு கூட இணைந்திருப்பதையே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி தேவனோடு கூட இணைந்து ஒரே ஆவி உள்ளவர்களாய் நாம் மாறினா நமக்கு என்ன நடக்கும்? நமக்கு என்ன கிடைக்கும்? எடுத்து வாசித்து பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் சத்தமாக வாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் நாம வாசித்த இந்த சம்பவத்துல ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராஜாவுக்கு பேர் என்ன? எசேக்கியா. அல்லேலூயா, அல்லேலூயா. 25 வயதுல ஒரு ராஜாவாய் மாறுகிறார். 29 வருஷங்கள் வரைக்கும் அவர் யூதாவில ராஜாவாக அரசாளுகிறார். கிட்டத்தட்ட 54 வருடங்கள் அவர் என்ன பண்ணிருக்காரு? இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காரு. அந்த காரியங்களை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 54 வருடங்கள் அவர் எப்படி வாழ்ந்திருந்தார், அவர் எப்படி இருந்தார் என்பதை குறித்து சுருக்கமான சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 25 வயசுல ஒரு பையன் எப்படி இருப்பான்? 25 வயசுல ஒரு பையன் எப்படி இருப்பான்? அவன் வாலிபனா இருக்கிறதுனால அவன் தன் மனம் போன போக்கில் எல்லாம் என்ன பண்ணுவான்? போக முடியும். அவனுடைய ஆசைகள், அவனுடைய இச்சைகள், அவனுடைய எண்ணங்கள் எந்த வழியில் அவனை கொண்டு போகுதோ என்ன பண்ணுவான்? அதே வழியில தான் கொண்டு போவான். ஆனா ஒரு ராஜாவை இருந்தா யோசிச்சு பாருங்களேன். சாதாரண ஒரு மனுஷன் 25 வயசுல மனுஷனா இருந்தால் கூட அவன் விரும்புகிற அநேக காரியங்களை அவனால கம்ஃபர்டபுளா என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. நினைச்ச எல்லா காரியத்தையுமே செய்ய முடியாது. ஆனால் ஒரு ராஜாவாக இருந்தால் சகல ஜனங்களும் அவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழே நடக்கும் பொழுது சகல விதமான சூழ்நிலைகளும் அவன் விரும்புகிற பிரகாரமாகவே அவனுக்காக மாற்றி கொடுக்கிற நிலைமையில இருக்கும் பொழுது அந்த ராஜா என்ன பண்ணலாம்? எப்படி வேணாலும் தன்னுடைய வாழ்க்கையை வாழலாம், எப்படி வேணாலும் மனம் போன போக்கிலே தன்னுடைய வாழ்க்கை அவன் நடத்த முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 4வது வசனத்துல அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 25 வயதுள்ள ஒரு ராஜா அவன் ஆளுகை செய்யும் பொழுது தன் தகப்பனாகிய தாவீது என்ன செய்தாரோ
அதெல்லாம் செய்யும்படிக்கு அவனுடைய இருதயத்தில் ஒரு பெருமைய எண்ணம் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய அப்பாவை போலவோ இல்ல நம்முடைய முற்பிதாக்களை போலவோ நம்ம நடந்து கொள்ள என்ன பண்ண மாட்டோம், விரும்ப மாட்டோம். ஏன்னா நமக்கு ஒரு யுனிக் வேதை நம்ம கிரியேட் பண்ண பார்ப்போம். நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம உருவாக்க பார்ப்போம். நமக்கு தனிப்பட்ட பேச்சுகள், நடைகள், உடைகள் எல்லாவற்றையும் நம்ம மாற்ற நினைப்போம். ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம வித்தியாசமானவர்கள் என்பதை அநேகருடைய கண்கள் காண வேண்டும் என்று சொல்லிதான் நினைப்போம். அதுவும் ராஜாக்களா இருந்தா இந்த ராஜாவின் நாட்களில் ஜனங்களுக்கு இவ்வளவு வேலை வாய்ப்பு இருந்தது. இந்த ராஜாவின் நாட்கள்ல ஒரு பாலம் கட்டப்பட்டது. இந்த ராஜாவின் நாட்கள ஒரு சிலை திறக்கப்பட்டது. இந்த ராஜாவின் நாட்கள்ல இப்படி ஒரு காரியம் செய்யப்பட்டது அப்படின்னு உலக பிரகாரமாக கவனிக்க வேண்டிய காரியத்துல மாத்திரம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கவனம் செலுத்தி தனி பேர் அவர்கள் எடுப்பாங்க. ஆனா இந்த ராஜா வித்தியாசமானவன். ஏன் அவன் வித்தியாசமானவனா இருந்தான் என்று சொன்னால், அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்கிறபடியெல்லாம் செய்வதற்கு தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவேதான் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தார். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அனுகூலத்தை ஒரு மனுஷன் எப்படி பெற்றுக் கொள்கிறான் பாருங்க. ராஜாவை தள்ளி ராஜாவை ஆண்டவர் என்ன பண்ண முடியும், ஏற்படுத்த முடியும். ஒரு மனுஷனுடைய அதிகாரத்தை தள்ளி இன்னொரு மனுஷனுக்கு அதிகாரத்தை ஆண்டவரால கொடுக்க முடியும். அப்ப பாருங்க, இந்த அதிகாரம் பெரியதல்ல. இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்து இந்த ஸ்தானத்துல உட்கார வச்ச ஆண்டவன் பெரியவர் என்பதை உணர்ந்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவேதான் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் அவன் செய்திருந்தான். 6வது வசனம் சொல்லப்படுகிறது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்திருந்தான். அல்லேலூயா, அவரையே சார்ந்து இருக்கிறது, அவரோடு கூட இணைந்து இருக்கிறது, அவரோடு கூட சேர்ந்து இருக்கிறது, அவருக்காக வாழுகிறது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராஜா தேவனோடு கூட சேர்ந்து இருந்ததுனால, அவரையே சார்ந்திருந்தபடினால அவனுடைய இருதயத்துல கர்த்தருடைய கற்பனைகளை தவிர, மோசேக்கு ஆண்டவர் கற்பித்த நியாய பிரமாணங்களை தவிர வேற எதுக்கு மேல என்ன பண்ணல, போகல. இப்ப இருக்கிற நாட்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ தேசத்துல என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, வழி நடத்துவாங்க. சபைகள் கூட இன்னைக்கு அப்படிதான் மாறி போச்சு. நீ எப்படி ட்ரெஸ் பண்ற, நீ எப்படி வர, நீ எப்படி போற, சபையில நீ பேசுறியா, சபையில நீ ஜெபிக்கிறியா, நீ என்ன பண்ற, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, தனிப்பட்ட முறையில உன் ஜீவியம் எப்படி இருக்கு, இதெல்லாம் கவனிப்பதெல்லாம் விட்டு நீ சபைக்கு வந்தா போதும், எல்லா ஆராதனையிலும் பங்கு கொண்டா போதும், நீ வெளியே போன எப்படி ஒன்னாலும் இருன்னு அவர்கள் ஓப்பனா சொல்லல. ஆனா அவர்கள் கவனிக்காம இருக்கிற அப்படின்னால என்ன நடக்குதுன்னா, மனுஷன் தான் மனம் போன போக்குல போகிறான், வாழ்கிறான். இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரம் தான் ஹேர் ஸ்டைல் கூட அப்படிதான் இருக்கு, போடுற ட்ரெஸ் கூட அப்படிதான் இருக்கு, எல்லாமே மாறி மாறி அப்படியே இருக்கு. அதனால எப்படியாவது இந்த ஆத்மா என்ன பண்ணக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. அவர்களை கேள்வி கேட்டா அவங்க இன்னைக்கு சபைக்கு வரமாட்டாங்களே, இனி பண்ண மாட்டாங்களே ஒரு பயத்தினால இருக்கிற நிலைமையில இருந்து அப்படியே ஜனங்கள் என்ன பண்றாங்க, எப்படியாகலும் வழி நடத்துறேன்னு சொல்லி அப்படியே வழி நடத்தி கொண்டு போறாங்க. ஆனா இந்த ராஜா சற்று வித்தியாசமானவன். அவனுடைய நாட்களில் விக்கிரக வழிபாடுகள் இருந்தது, மேடைகள் வழிபாடுகள் இருந்தது, சிலை வழிபாடுகள் இருந்தது, மேடைகள் மீது தூபம் காட்டி பலியிட்டு கொண்டு வந்தான். முன்னாடி இந்த ராஜாக்கள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா இது ஆண்டவருக்கு அருவருப்பானது, இது தேவனோடு கூட நம்மை சேர்க்காது, இது தேவனுடைய ஆவியோடு கூட நம்மை ஒன்றிணைக்காது, தெய்வீக ஆசீர்வாதங்கள் நமக்கு கொண்டு வராது என்பதை உணர்ந்தவனாய் வசனம் சொல்லுகிற பிரகாரம் 4வது வசனம் சொன்ன பிரகாரம் என்ன பண்றான், மேடைகள் எல்லாம் ஊற்றி அகற்றி போடுகிறான், சிலைகள் எல்லாம் தகர்த்து போடுகிறான், விக்கிரக தோப்பு எல்லாம் வெட்டி போடுகிறான். மோசே பண்ணியிருந்த எல்லா வெண்கல சர்ப்பத்தையும் உடைத்து போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு கூட இணைந்திருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன அக்கிரமம் இருக்கிறது,
நம்முடைய சுற்றுப்புறத்துல என்ன அக்கிரமங்கள் இருக்கிறது, எதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தன்மையை, ஒரு உணர்வை ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உணர்வு இருக்கிற மனுஷன் தேவனோடு கூட இசைந்திருக்கிற மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியம் என் ஆண்டவருக்கு அருவருப்பானது என்பதை எவன் ஒருவன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அவன் தேவனோடு கூட இணைந்திருக்கிறான் அர்த்தம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவனுக்குள்ள இருக்கிறது பொல்லாத ஆவியில அவனை எதை எப்படி செய்ய வேண்டும் என்று வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவேதான் பாருங்க, இந்த ராஜா தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து கொண்டே இருந்ததுனால அவன் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அந்த விக்கிரக காரியங்களை, மேடைகளை, வழிபடுகள் எல்லாவற்றையும் அருவருப்பாக காட்டுகிறார். அந்த அருவருப்புகள் எல்லாவற்றையும் அவன் என்ன பண்றான்? நீக்கி போடுகிறான். மேடைகள் எல்லாவற்றையும் உடைத்து போடுகிறான். உடைத்து போட்டு அவன் தேவனோடு கூட இணைந்து இருக்கிறான், தேவனே சார்ந்திருக்கிறான். அங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற 5வது வசனத்துல, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையினாலே அவனுக்கு முன்னும் பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராஜா மாதிரி வேற யாருமே இல்லை. வேற யார் என்னென்னவோ காரியத்துக்கு சொல்லியிருப்பாங்க. இவர் ஆட்சி செய்யும் போது இருந்த மாதிரி வேற யாரும் ஆட்சி செய்யலப்பா. இன்னைக்கு எந்தெந்த காரியத்திலேயோ அப்படி பேர் எடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு இந்த யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா என்ன பேர் எடுக்கிறான்னு சொன்னா, யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்ச ஒரு ராஜா. இவனை மாதிரி முன்னாடியும் இல்ல, இவனுக்கு பின்னாடியும் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சான். அந்த நம்பிக்கை தான், அந்த விசுவாசம் தான், தேவனோடு கூட இணைந்திருக்கிற அந்த ஒரு காரியம் தான் அவனுடைய கண்களுக்கு முன்பாக அருவருப்புகளாக காணப்பட்ட உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் இச்சைகள் எல்லாமே அவனுடைய கையினாலே தகர்க்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த காரியத்தெல்லாம் செஞ்சதுனாலதான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆவி ஒரே ஆவியா இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒன்னா இருக்கிறோம்னா நாம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரையே சார்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே சார்ந்தாதான் நம்முடைய ஆவி ஒன்னா மாறும். அப்போதான் நம்ம போகிற எல்லா காரியமே நமக்கு அனுகூலமா இருக்கும். போகிற இடங்கள் எல்லாம் அனுகூலமா இருக்கும். அசீரிய ராஜா ஒரு பெரிய படை இவனுக்கு எதிராக வந்தது, எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக வந்தது. வந்து அங்க இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலேயும் அவர்கள் வைத்திருந்த விசுவாசத்தை விட்டு அப்படியே வழி விலகி போகும்படியான வார்த்தைகளை கொண்டு பேசினான். அங்க இருக்கிற எல்லா ஜனத்தோடு கூட பேசினான். எசேக்கியா கவலைப்படவே இல்லை. நீ எவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கலாம், எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய ராஜாக்களை உடையவனா இருக்கலாம், ஆனா உன்னில் இருப்பவனை காட்டிலும் என்னோடு இருக்கிறவன் ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. நேர ஆலயத்துக்கு போன நிருபங்களை வாசித்தான். தேவ ஆவியானவர் கடந்து வந்தாரு. 1,90,000 பேரை அன்னைக்கே வெட்டி போட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால அவனுக்கு எதிராக வந்த எல்லா பிரச்சனைகளிலேயும் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு அனுகூலம் உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவன் தேவனோடு கூட இணைந்திருந்தபடினாலதான் அவனுக்கு எந்த காலத்துல சகாயம் வேணுமோ, எந்த மாதிரியான பிரச்சனைகள்ல தெய்வீக துணை வேணுமோ அந்த நேரத்தில் அவனுக்கு சரியாக கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜாவை போல தன் மனதை அடக்கி விட வேண்டிய விக்கிரகமான காரியங்கள் நம்ம விட்டு ஒழிப்போமானால் நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ, எந்த காரியத்துல நம்ம ஒரு பெரிய அனுகூலத்தை எதிர்பார்த்திருக்கிறோமோ, எந்த காரியம் முடியாது என்று சொல்லி கவலையோடு கூட காணப்படுகிறோமோ, எந்த காரியத்தில் நமக்கு தொடர்ந்து இழப்புகளாக வந்து கொண்டிருக்கிறதோ, எதை எதிர்பார்த்து மனம் சோர்ந்து போனதோ அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு அனுகூலமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த ஆண்டோட அனுகூலம் நமக்கு வேணும்னா, இந்த ஆண்டவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேணும்னா நம்ம ஆவி ஆண்டவரோடு ஒத்து இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆவி ஆண்டவரோடு ஒத்து இல்லை, நம்ம தேவனோடு கூட இணைந்திருக்கவில்லை. கர்த்தரிடத்துல சேரும் போது அவர் நம்மளோடு கூட சேருவார்.
அல்லேலூயா. வசனங்க தெளிவா சொல்லுது. 3வது வசனம், தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செஞ்சான். இன்னொரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசி பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 11 6 10 வரைக்கும். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் ராஜாவை குறித்து பார்க்கும்போது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் அவன் செய்தபடினால கர்த்தர் என்ன பண்ணாரா? அவனோடு கூட இருந்தார். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதெல்லாம் செய்ததுனால கர்த்தர் என்ன பண்ணாரா? அவனோடு கூட இருந்தார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமோன் ராஜா வரும்போது அவர் என்ன பண்ணிட்டார்னா, தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தர் என்ன பண்ணல? பூரணமாய் பின்பற்றாதபடியினால கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். கடைசியா முடியும் போது வசனம் என்ன முடிஞ்சதுன்னா, கர்த்தர் அவன் மேல் கோபமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவி தேவனோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது நாம் அவரை பூரணமாய் பின்பற்றி செம்மையானதை செய்து நடந்து கொண்டு வந்தால் கர்த்தர் நம்ம மேல அனுகூலமாய் இருப்பார். நாம் பூரணமாய் பின்பற்றாதபடிக்கு ஆண்டவரை விட்டு விலகி போனால் கர்த்தர் நம்ம மேல் கோபமுள்ளவராய் மாறுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னா, இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில் துவங்கும் போது அப்படிதான் இருந்தது. அவன் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்ட காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதாக இருந்தது. அதனால கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார், கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் சேர்த்து கொடுத்தார். நீ என் பார்வைக்கு அருமையான காரியங்களை கேட்டுன்னு சொல்லி கொடுத்தார். அவன் அருமையானபடி வாழ்ந்தான், மேன்மையானபடி தன்னுடைய அரசாட்சியை நடத்தினான். அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக ஞானமுள்ளவனாய் நடந்து தெய்வீக கிருபைக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கை அவன் வாழ்ந்தான். ஆனா காலங்கள் போனது, பூரணமாய் பின்பற்ற வேண்டிய எண்ணங்கள் அவனை விட்டு அகன்று போனது. என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையை எப்படி துவங்குறோமோ அதை காட்டிலும் மேன்மையாய் முடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. முதலும் முடிவும் ரொம்ப முக்கியம், ஆரம்பமும் முடிவும் ரொம்ப ரொம்ப அவசியம். அவர் ஆதியும் அந்தவுமான தேவன். அப்போ ஆரம்பித்த தன்னுடைய வாழ்க்கை முடிவு வரைக்கும் என்ன பண்ண முடியல, அவரால் கொண்டு போக முடியாது. அதான் வசனம் சொல்லுது, பூரணமாய் பின்பற்றாமல். நம்ம எல்லாருக்குமே விசுவாசம் இருக்கு, ஆனா நம்ம ஆண்டவர் எப்படி பண்ணல? பூரணமாய் பின்பற்றல. பூரண விசுவாசம் நமக்கு இல்ல. ஏன்னா அந்த பூரண விசுவாசம், பூரண நம்பிக்கை, செம்மையாய் செய்ய வேண்டிய காரியத்து மேல உள்ள கவனம், இதெல்லாம் நம்மளை விட்டு குறைஞ்சு போகும்போது நமக்குள்ள என்ன நடக்கும்னா, கர்த்தருடைய ஆவியானவர் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம விட்டு விலகுபடியான காரியங்கள் தான் நடக்கும். அல்லேலூயா. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 7:8. சாலமோன் ராஜா எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினா. இது அவன் யாருக்காக செஞ்சானா, இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் இதை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 9வது வசனத்துல சொல்லப்படுகிறது, 2 வருஷம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? தரிசனமாகி எச்சரித்தார். ஆனா சாலமோன் என்ன பண்ணாராம்? கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பூரணமாய் நாம் தேவனை பின்பற்ற மறப்போமானால், விசுவாசத்தில் உறுதி அற்றவர்களாக நாம் நிலைப்போமானால்,
இன்னும் தேவனுடைய பிள்ளைகளாகவே வாழ்ந்து உலக காரியங்களின் மேல அநேகம் ஆசை வைத்து அவைகளையே குறைவுகளாக மாத்திரம் எண்ணி நமக்குள்ள இருக்கிற விசுவாச குறைவுகளை, நம்பிக்கை குறைவுகளை நம்ம கவனிக்காம போவோமானால் தொடர்ந்து நம்மை சுற்றி இருக்கிறவர்களை கொண்டு, நம்முடைய கண்களை மயக்குகிறவர்களை கொண்டு, நம்முடைய வாழ்க்கைய விசுவாசத்தை விளக்குகிறவர்களை கொண்டு சத்ருவானவன் என்ன பண்ணுவான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி நம்முடைய இருதயத்தை திருப்ப ஆரம்பிப்பான். அல்லேலூயா! அவன் எத்தனை காரியங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வந்ததுனால அவனுடைய மனைவிமார்களுக்காக அவர்கள் விரும்பின அந்த மேடைகளுக்கு அவன் பலியிட ஆரம்பிச்சான். அப்ப ஆண்டவர் எச்சரித்தவனுடைய காதுகளுக்கு என்ன பண்ணல? கேட்கவே இல்லை. இருதயத்தை திருப்பினான். எனவேதான் கர்த்தர் அவன் மேல கோபமுள்ளவனாய் மாறினார். அல்லேலூயா! ஆண்டவர் அவன் மேல கோபமுள்ளவராய் மாறினார். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவருக்கு செம்மையானது செஞ்சா அவனுக்கு அனுகூலமானது நடக்கும். செம்மை இல்லாத காரியத்தை செஞ்சா தேவ கோபம் நம்ம மேல பற்றி எறியும். அல்லேலூயா! அதை ஒரு மனுஷனால தடுக்க முடியும். அந்த தெய்வ கோபம் பற்றி எறினா எப்படி எறியும்? அதுதான் நம்ம எதிர்பார்க்கறது நடக்காம போகிறது, வியாதிப்படுகிறது, பலவிதமான போராட்டங்களுக்குள்ளாக ஜெபிச்சாலும் விடுபட முடியாதது. ஏன்னா நேரத்துக்கு ஏற்ற விசுவாசம், சூழ்நிலைக்கு ஏற்றதான நம்பகத்தன்மை, இதெல்லாம் ஆண்டவர் அறிவிருக்கிறார். இதெல்லாம் மாற்ற விரும்புகிறார். இதெல்லாம் இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில் இருந்தனால ஆண்டவருடைய கோபம் அங்க வெளிப்பட்டது. அல்லேலூயா! இன்றைக்கு அதே போல விசுவாச வாழ்க்கையை துவங்கிட்டோம். இன்னைக்கு பெற்ற தாய் தகப்பனுக்காக, சில சூழ்நிலைகளுக்காக நம்ம மாற்ற ஆரம்பிக்கிறோம். உறவினர்கள் கேள்வி கேட்பாங்களே, சொந்தக்காரங்க கேள்வி கேட்பாங்களே, நம்ம மாற ஆரம்பிக்கிறோம். அந்த சபையில் இருக்கிறவங்க அப்படி செய்யல, இந்த சபையில் இருக்கிறவங்க இப்படி செய்யல. அடுத்தவர்களை நம்ம கவனித்து ஆண்டவர் நம்மளை எதற்காக அழைச்சாங்க, நம்ம அழைப்பை அடுத்தவருடைய அழைப்பிட ஒப்பிட்டு நாம நம்முடைய அழைப்பிலிருந்து பின்வாங்கி போகிறோம். எல்லாருமே ராஜா தான். சாலமோனும் ராஜா தான், எசேக்கியாவும் ராஜா தான். இந்த சாலமோன் ராஜாவுக்கு பின்னாடி வந்தவன் தான் எசேக்கியா ராஜா. ஆனா பாருங்க, அவன் சாலமோன் மாதிரி செய்யல, தன் தகப்பனாகிய தாவீது மாதிரி செஞ்சான். அல்லேலூயா! இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். சபைகளை பார்க்கலாம், வித்தியாசமான போதனைகளை கேட்கலாம், ஆனா வேதம் ஒண்ணுதான். ஆவியானவர் ஒருவர் மாத்திரம்தான். அந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக் கொள்வதற்கு ஒரே ஆவி உள்ளவர்களாய் மாறி அவராலே கோபத்தை அல்ல அனுகூலமான காரியங்களை பெற்றுக் கொள்வதற்கு நாம அவரோடு கூட இணைந்து இருப்பது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா! வருஷத்தின் கடைசியான நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாட்களின் முடிவான காலங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு என்ன சம்பவிக்க போகும் என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் உண்டாகுமா இல்ல மோசமான மாற்றங்கள் உண்டாகுமா நமக்கு தெரியாது. ஆனா கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்திலேயே, கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நல்ல மேன்மையான வாழ்க்கையிலேயே தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு நடுவே நமக்கும் ஏற்பட்ட அந்த பிளவுகளை நம்ம சரி செய்ய வேண்டும். அந்த பிளவுகள், அந்த நடுத்தரையாக சுவர்கள் என்றைக்கு தகர்க்கப்படுகிறதோ அன்னைக்குதான் நம்ம தேவனோடு கூட சேர முடியும். தேவனோடு சேர்ந்தா மாத்திரம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். தேவனோடு கூட இணையும் பொழுதுதான் நமக்கு அனுகூலமான காரியங்கள் நடக்கும். எப்படி இந்த எசேக்கியாவுக்கு ராஜாவுக்கு ஒரு அனுகூலமான காரியங்கள் நடந்ததோ எனக்கு நமக்கு அப்படி அனுகூலமான காரியங்கள் நடக்கும். உன்னை எதிர்பார்ப்புல ஆண்டவரே எனக்கு அனுகூலமாய் நடக்க வேண்டும் ஆண்டவரே. என் பிள்ளையுடைய வாழ்க்கையில அனுகூலமானது நடக்கணும் ஆண்டவரே. என் குடும்ப வாழ்க்கையில நான் சமாதானத்தோட சந்தோஷத்தோட வாழ்வதற்கு அனுகூலமான காரியங்கள் என்னவோ அது எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. தாவீது சொல்லும்போது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணைமானவன். எனக்கு எதனால ஆபத்து ஆண்டவரே? எந்த காரியத்தில் நான் சோர்ந்து போகிறேன்? எதில நான் மனமுடைந்து போகிறேன்? யாரை எதிர்பார்த்து என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது? எதிர்பார்ப்புகள் எல்லாம் வீணா போகுது. இந்த எசேக்கியா ராஜா மாதிரி இன்னைக்கு நான் என்ன பண்றேன்? உங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன். அப்போதான் நீங்க என்னோடு கூட இருப்பீங்க. எனக்கு அனுகூலமான காரியங்கள் நடக்கும். இதைதான் வாசிச்ச 1 கொரிந்தியர் 6:17 நம்ம கர்த்தரோடு கூட சேர்ந்திருந்தால் அவருடனே ஒரே ஆவியா இருப்போம். அல்லேலூயா! அந்த ஒரே ஆவி நம்ம வழி நடத்தும் போது பாவம் எது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் எது, நாம பெற்றுக்கொள்ள வேண்டியது எது, பெற்றுக்கொள்ளாதிருக்க வேண்டியது எது, நல்ல வழி எது, தீமையான வழி என்பதை என்ன பண்ணார்? நமக்குள்ள இருந்த அவர் உணர்த்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா! எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் 15-17 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து, ஆனபடியினாலே நீங்கள் ஞானம்
மற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து பாருங்க, நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களா என்ன பண்ணாங்க இருக்காம கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் என்னதென்பதை உணர்ந்து கொள்ளுங்க. அந்த உணர்வு நமக்குள்ள கொண்டு வருகிறது பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் தான் நன்மை தீமை என்னதென்பதை கண்டித்து நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஒரு நல்ல ஒரு உணர்வை, மதியுள்ள ஒரு உணர்வை அவரால் தான் கொண்டு வர முடியும். காலங்களுக்கு ஏற்ப, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்க மாறாதீங்க. ஏன்னா வசனம் உங்களுக்காக மாறப்போவதில்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் அது மாறப்போவதில்லை. அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு பிரகாரம், அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம மாற்றும் பொழுது நமக்காக காலங்களையும் சமயங்களையும் மாற்றி தருகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்ற அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே வேதம் தெளிவாய் சொல்கிறது, நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல நடவுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இந்த உலகத்துல பயமற்று போய் இருக்கிற மனிதர்களை போல நடக்காதீங்க. இந்த உலகத்துல பயம் இல்லாமல் தன் மனம் போன வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களை போல என்ன பண்ணாதீங்க, நடக்காதீங்க. நீங்க ஞானம் உள்ளவர்களை போல. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானம். அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். எனவே கர்த்தருக்கு பயந்துருங்கன்னு வசனம் சொல்லுது. அது எச்சரிப்பா சொல்லுகிறது. ஞானமற்றவர்களை போல இராதேயுங்கள், ஞானம் உள்ளவர்களை போல நடந்து கொள்ளுங்கள். ஆகிய நீங்க என்ன பண்ணுங்க, கவனமா இருங்க. அல்லேலூயா. கவனமா இருங்க. கடைசியான நாட்கள் நீங்கள் கவனமா இருப்பீர்களானால் வருங்காலங்களிலே, வரும் காரியங்களிலே, உங்களுக்கு நடக்க இருக்கிற காரியத்துல நீங்கள் நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்காக மூடப்பட்ட கதவுகள் திறக்கும். உங்களுக்காக கண்ணு முரடுமா இருக்கிற பாதைகள் எல்லாம் செவ்வையாக்கப்படும். தேவனாகி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது சகல காரியத்தை உனக்காக மாற்றி தர என் அனுகூலமான தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துக்கே கொரோனா வந்தாலும் உனக்கு எனக்கு என்னைக்கு வராம ஆண்டவர் பாதுகாக்கிறார்னு சொன்னா, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்தாலும் நடக்காம போனாலும் கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது உனக்காக கர்த்தர் வித்தியாசமான காரியங்களை செய்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல இருக்கிற வழியில உன்னோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. உன் நம்பிக்கை உலகத்தை சார்ந்தது இல்லை, உனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை சார்ந்ததா இருக்கணும். உன் நம்பிக்கையில விசுவாசத்தை ஒருபோது நீ குறைந்து போகவே கூடாது. எதை நீ எதிர்பார்த்தாலும், எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல் எதிர்பார்ப்பு, ஆண்டவர் என்னோட இந்த காரியத்துல முன்னாடி இறங்கி வரணும். ஆண்டவர் எனக்கு இதை வாய்க்க செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தம் இதுல இருக்கணும். தேவனுடைய அனுகூலங்கள் இதுல இருக்கணும். தெய்வீக கிருபை எனக்கு இதுல இருக்கணும். தேவன் என்னோடு கூட இருந்துட்டா போதும். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உனக்கு செய்த காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. அதை நாசியில சுவாசம் உள்ள மனுஷனால அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனுஷனால அறிந்து கொள்ள முடியும். அதை புரிந்து கொள்ள முடியும். அதற்கேற்ற பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ண முடியும், வாழ முடியும், மாற்றி அமைக்க முடியும், தேவனுடைய திட்டத்துக்கு நேராக திருப்ப முடியும். எனவே நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருந்தால்தான் அந்த ஒரே ஆவியை நீங்கள் பெற முடியும். எனக்கு வித்தியாசமான ஆவி சபைகளே காணப்படலாம், குடும்பங்களே காணப்படலாம். மனைவிக்கு ஒரு சிந்தனை, புருஷனுக்கு ஒரு சிந்தனை, பெற்றோர்களுக்கு ஒரு சிந்தனை, பிள்ளைகளுக்கு ஒரு சிந்தனை, சபை மக்களுக்கு ஒரு சிந்தனை, போதகர்களுக்கு ஒரு சிந்தனை. அதை எல்லாவற்றையும் மாத்திரம் நம்ம நினைச்சா அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. மாறுதலுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரை எதெல்லாம் உம்மோடு கூட இணைய முடியாதபடிக்கு, உம்மோடு கூட சேர முடியாதபடிக்கு எனக்கு தடைகளை கொண்டு வருகிறதோ, இச்சைகளை கொண்டு வருகிறதோ, பாவங்களை கொண்டு வருகிறதோ, அக்கிரமங்களை கொண்டு வருகிறதோ, எந்த நபர் ஆண்டவரை உம்மோடு கூட இணைய முடியாதபடிக்கு எனக்குள்ள அநேக காரியங்களை பேசி என் எண்ணங்களை மாற்றி என்னை சீரழியும்படிக்கு பலவிதமான தீமையான காரியங்களை கொண்டு போய் விடுகிறாங்களோ, அதெல்லாம் நான் இனி விளக்க ஆரம்பிக்கிறேன். என் மனுஷனை விட்டு விலகினா கர்த்தரோடு சேர முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவங்களுடைய வழிகளில நிற்காமல், பரியாசக்காவுடைய என்னோடு கூட உட்காராமலே இருக்கணும். தேவனோடு கூட இணைந்து இருக்கணும். தெய்வீக திட்டமுடையவர்களோடு கூட நம்முடைய சம்பாஷணை இருக்க வேண்டும்.
ஜபத்தில் உறுதியாக தடுத்து கொண்டவர்களோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இதெல்லாம் காணப்படும் போதுதான் நம்ம எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்து நம்முடைய தேவைகளை அவர் சரியான நேரத்துல சரியான காலத்துல உன் மனம் சந்தோஷப்படும்படி உனக்கு கொடுத்து உன்னை திருப்தியாக்கி வழிநடத்த என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்தின் முடிவான நாட்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு கிடைக்காம போய் ஆண்டவரை மேல கோபமா இருக்கிறாரோ, அல்லது நான் ஆண்டவர் விட்டு விலகு போய் விட்டேனோ, நான் மனுஷங்களோடு கூட சேர்ந்தன வழி ஆண்டவரோடு கூட நான் சேராம போயிட்டேன்னு ஒருவேளை நீங்கள் உணர்ந்திருப்பீர்களானால் என்றைக்கு முழங்கால் படிட்டு நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இணைய விரும்புகிறேன், உம்மோடு கூட வாழ விரும்புகிறேன், உம்முடைய ஆவிக்குள்ளாய் வழிநடத்தப்பட விரும்புகிறேன், உம்மாலே உண்டாகிற சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இந்த நாளில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் இந்த உலகத்துக்கு உங்களை உப்பாக மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வழிபட்டு முழங்கால் பண்ணிட்டு எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோமா?